லூக்கான சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். எருசலேமே 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 எருசலேமே. இப்போ நம்ம பேரை போட்டுக்கூட அந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். எஸ்தரே எஸ்தரே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே தம் சிறகுகளின் மேலே கூட்டி சேர்த்து கொள்ள வண்ணமாக சிறகுகளுக்குள்ள கூட்டி சேர்க்கும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். எத்தனையோ தரமா கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. உங்களுக்கோ மனம் இல்லாமல் போயிடுச்சு. மனம் இருக்கா? கர்த்தருடைய சட்டைக்கு வந்து சேர உங்களுக்கு மனம் இருக்கா? கர்த்தர் எத்தனையோ தரம் அழைச்சாரு, எத்தனையோ தரம் அவர் நம்மளை வரிந்து அழைச்சாரு. நம்ம எங்கெங்கேயோ அலைந்து விட்டு இருந்தோம். இப்போ நம்ம கற்றுட்டு வர மனது இருக்கா? இன்றைக்கி ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பு வைத்திருக்காரு அருமையானவர்களே. இன்றைக்கு கர்த்தரத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்னும் உலகம் 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 மனிதர் மனிதர் இன்னும் போக போகிறோமா? எனக்கு கர்த்தர் தான் வேணும்னு சொல்லி அவர் பின்பற்றி வருவோம்மா? இன்றைக்கு ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. ஒரு நாள் நம்ம டிவியில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பருந்து கோழி குஞ்சை தூக்கு வருது. அந்த கோழி அந்த பறந்து போய் அந்த குஞ்சு தப்பு வச்சு சட்டைகளை மூடிடுச்சு. அதே போல் தான் பிசாசானவன் பருந்தை போல் நம்மளை எப்போ அழிக்கலாம் என்ன செய்யலான்னு சொல்லி பிசாசு அதிகமாக பயங்கரமான காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே நீர் வேணும் ஐயா, எனக்கு உங்களுடைய சட்டைகளை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா. ஒப்பு கொடுத்தா கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். எருசலேமே எருசலேமே, எத்தனையோ தவணை கூட்டி சேர்க்க மனதோ இருந்தோம், உங்களுக்கோ மனம் இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் எந்த சந்தையில் எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்மளுக்கு கர்த்தர் எத்தனையோ கூட்டி சேர்க்க மனது உள்ளவராக இருந்தார். நம்மளும் வராமல் மனம் இல்லாமல் இருந்தோம்மா. எங்கே இருக்கிறோம் இப்போ? நம்ம உள்ள தாழ்ச்சி பார்த்தா நமக்கு தெரியும். ரூத்தை போல் நம்ம ஆண்டுட்டு வருவோம்மா. அவங்க மாமியார் சொல்கிறாங்க, நீ போயிரு, மாதிரி எனக்கு மகனும் இல்லை, உனக்கு நீ திருமணம் பண்ண முடியாது, நீ உங்கள் ஊருக்கு போயிருன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒன் சனம் என் சனம், ஒன் தேவன் என்னுடைய தேவன் அவங்க பின்பற்றி வந்தாங்களே. நம்ம இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கிறாரு. எருசலேமே எருசலேமே, எத்தனையோ தடவை கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனமெல்லாம் போயிடுச்சு. எத்தனை நாட்கள் நான் வேஸ்ட் பண்ணுவேன், எத்தனை நாட்கள் வீண் பண்ணுவார் மாணவர்களே. இன்றைக்கி கர்த்தர் சொல்லலாமா, ஆண்டவரே நீர் தான் எனக்கு, நீர் தான் ஆண்டவரே, நீர் தான் சொல்லுங்கள்.